வணக்கம் தமிழா செய்திகள் நேயர்களே. இன்று திருசியம் த்ரீ திரைப்படம் எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது, மேலும் அதனுடைய லாப நட்டங்கள் என்னவென்று குறித்து இந்த காணொலி பேச இருக்கின்றது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். இந்திய சினிமாவையே தன் புத்திசாலித்தனத்தால் திரும்பி பார்க்க வைத்த ஜார்ஜ் குட்டி மீண்டும் வந்துவிட்டார். இயக்குனர் ஜித்து ஜோசப் இயக்கத்தில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிப்பில் உலகமெங்கும் வெளியாகி தியேட்டர்களை அதிர வைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம்தான் திருசியம் த்ரீ. கடந்த 2 பாகங்களில் போலீசிடம் சிக்காமல் தப்பித்த நம்ம ஜார்ஜ் குட்டி குடும்பத்திற்கு இந்த 3வது பாகத்திலும் என்ன நடந்தது, கடந்த காலம் அவரை எப்படி துரத்தியது, இம்முறை ஜார்ஜ் குட்டி போலீசிடம் மாட்டிக்கொண்டாரா இல்லையா, ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களாலும் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த படத்தின் முழு கதை சுருக்கம் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் சாதனைகளை தான் இந்த வீடியோவில் விரிவாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக கதைக்குள் செல்வோம். 2ஆம் பாகம் முடிந்து சுமார் 4.5 வருடங்களுக்கு பிறகு இந்த கதை தொடங்குகிறது. ஜார்ஜ் குட்டி இப்போது ஒரு வெற்றிகரமான தியேட்டரின் உரிமையாளராகவும் சினிமா தயாரிப்பாளராகவும் இருக்கிறார். ஆனால் வருண் கொலை வழக்கின் நிகழ் இன்னும் அவர் குடும்பத்தை விட்டு விலகவே இல்லை. இந்த முறை காவல்துறை மிகவும் பலத்த ஆதாரங்களோடு புதிய நவீன தொழில்நுட்பங்களோடும் ஜார்ஜ் குட்டியின் குடும்பத்தை வளைத்து திட்டமிடுகின்றது. ஐஜி முரளி கோபி மற்றும் வருணின் பெற்றோர்களான சித்திக், ஆசா, சரத் கூட்டணி ஜார்ஜ் குட்டிக்கு எதிராக புதிய வியூகங்களை வகுக்கிறார்கள். அதே நேரத்தில் ஜார்ஜ் குட்டியின் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து சில ரகசிய மனிதர்கள் இம்முறையில் போலீஸுக்கு உதவ முன்வருகிறார்கள். இதனால் ஜார்ஜ் குட்டியின் ஒட்டுமொத்த குடும்பமும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறது. இடைவெளிக்கு முன்பாக வரும் ஒரு மிக முக்கிய திருப்பம் கதையை வேறு ஒரு தளத்திற்கு எடுத்து செல்கின்றது. படத்தின் கடைசி 30 நிமிடங்கள் தான் தியேட்டரையே உலுக்கி எடுத்துள்ளது. ஜார்ஜ் குட்டி இம்முறை சட்டத்தின் பிடியில் மிக மோசமாக சிக்குவது போல காட்சிகள் நகர்கின்றன. தியேட்டரில் இருக்கும் ரசிகர்கள் அனைவரும் அவ்வளவுதான், ஜார்ஜ் குட்டி கதை முடிந்தது என்று நினைக்கும் போதுதான் இயக்குனர் சித்து ஜோசப் தனது அசாத்திய திரைக்கதையை புத்திசாலித்தனத்தையும் காட்டுகிறார். சினிமா தயாரிப்பு மற்றும் திரைக்கதை எழுதுதல் பற்றி ஜார்ஜ் குட்டிக்கு இருக்கும் அறிவை வைத்து அவர் காவல்துறை அத்தனை ஆதாரங்களையும் எப்படி தவிடுபடியாக்குகிறார் என்பதே கிளைமேக்ஸ். யாரும் யூகிக்க முடியாத ஒரு டார்க் ட்விஸ்ட் உடன் படம் நிறைவடைகிறது. தனது குடும்பத்தை காக்க ஒரு சாதாரண மனித எந்த எல்லைக்கு செல்வான் என்பதை ஜார்ஜ் குட்டி மீண்டும் நிரூபித்திருக்கின்றார். அடுத்ததாக படத்தின் வசூல் சாதனைகளை பார்ப்போம். உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான திருசியம் 3 பாக்ஸ் ஆஃபீஸில் புதிய சரித்திரம் படைத்து வருகிறது. பட்ஜெட்: இந்த படம் சுமார் 100 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டது. முதல் 4 நாட்கள் வசூல்: படம் வெளியான முதல் 4 நாட்களிலே உலகம் முழுவதும் சுமார் 141 கோடி வசூலை சாதனையாக படைத்திருக்கின்றது. சில நாட்களிலேயே 170 கோடிக்கு மேல் 170 கோடிக்கு மேலாக வசூல் செய்து மலையாள சினிமாவின் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டான ஆடு ஜீவிதம் படத்தின் லைஃப் டைம் வசூலை முறியடித்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். கேரளா மட்டுமின்றி கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளிலும் இந்த படத்திற்கு டிக்கெட் முன்பதிவுகள் சில நிமிடங்களிலேயே வெற்று தீர்ந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 100 கோடி பட்ஜெட்டையும் தாண்டி மிக குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய லாபத்தை ஈட்டியிருப்பது ஜார்ஜ் குட்டியின் பிராண்ட் பவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றுதான் கூற வேண்டும். படத்தின் பலம் என்று பார்த்தால் வழக்கம் போல மோகன்லாலின் அந்த அமைதியான அதே சமயம் நடிப்பும், அதே கண்கள் மூலமாக மிரட்டும் நடிப்பும், அனில் ஜான்சனின் பின்னணி இசையும் காட்சிகளுக்கு பலம் சேர்த்துள்ளது. கிளைமேக்ஸ், சஸ்பென்ஸ் பட்டாசு தெரிக்கின்றன என்றுதான் கூற வேண்டும். இருப்பினும் முந்தைய 2 பாகங்களுடன் ஒப்பிடும்போது இந்த படத்தில் முதல் பாதி சற்று மெதுவாக நகர்வதாகவும் சில இடங்களில் பொறுமையாய் சோதிப்பதாகவும் நெட்டிசன்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் கலவையான கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன. ஆனால் இறுதி 30 நிமிடங்கள் விறுவிறுப்பாக அனைத்தையும் மறக்கடிக்க விடுகின்றன என்றுதான் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சரி நேயர்களே, நீங்கள் தியேட்டரில் திருசியம் 3 படம் பார்த்து விட்டீர்களா? ஜார்ஜ் குட்டி இந்த 3வது பாகத்தின் ட்விஸ்ட் உங்களுக்கு பிடித்திருந்ததா? படம் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்லதொரு திரைக்காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன்.